ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து வருகின்றோம். ஸ்ரீ மயூரேஸ்வரர் கணபதி கோயில் மகாராஷ்டிராவில் உள்ள அஷ்டவிநாயகர்களில் ஒன்றாகும். இது மகாராஷ்டிரா மாநிலத்தின் புனே மாவட்டத்தில் உள்ள மோர்கான் கிராமத்தில் அமைந்திருக்கின்றது. இது ஜெஜூரி மோர்கான் பாராமரி சாலை மற்றும் சஸ்வாட் போப்தேவ் பூனே சாலை வழியாக சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. மயூரேஸ்வரர் கணபதி கோயில் ஒரு முக்கியமான கோயிலாகும். இது அஷ்டவிநாயக யாத்திரையின் தொடக்கத்தையும் முடிவையும் குறிக்கின்றது. அதன்படி பக்தர்கள் மோர்கானில் இருந்து பயணத்தை தொடங்க வேண்டும். இறுதியில் அவர்கள் இதே இடத்திற்கு வந்து அதன் பயணத்தினை முடிக்க வேண்டும் என்பது ஐதீகம். பேஷ்வாக்களின் ஆட்சி காலத்தில் இந்த கோயில் செழித்தோங்கியது. மேலும் மொராய கோசாவின் இருப்பால் அது ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த கோயிலின் வரலாறு என்ன கூறுகின்றது என்றால், இந்த கோயிலுடன் தொடர்புடைய ஒரு புராண கதை உள்ளது. பகவான் விநாயகர் திரேதாயுகத்தில் லென்யாதிரி என்ற இடத்தின் குகைகளில் பார்வதிக்கு பிறந்ததாக கூறுகின்றது. பகவான் 6 கைகளை கொண்ட காட்சியளிக்கின்றார். இவர் மயில் மீது சவாரி செய்யும் அழகான மயூரேஸ்வரின் வடிவத்தை எடுத்தார். இளம் விநாயகர் மரம் ஏறுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் தற்செயலாக ஒரு முட்டையை உடைத்து விட்டார். அதிலிருந்து ஒரு மயில் வெளிப்பட்டது. எனவே அந்த விநாயகர் சிலை மயில் மீது சவாரி செய்வதை காணலாம். எனவே அவர் மயூரேஸ்வர் என்று அழைக்கப்படுகின்றார். அரக்கனை வதம் செய்யும் பணியை முடித்த பிறகு பகவான் கணேஷ் தனது வாகன மயிலை தனது சகோதரர் பகவான் கார்த்திகேயருக்கு வழங்கினார் என்றும் சொல்லப்படுகின்றது. மோர்கான் மயூரேஸ்வர் கணபதி கோயில் அமைந்திருக்கின்ற இடம் மிக வசதியான தூரத்தில் இருக்கின்றது. இந்த இடம் புனேயுடன் நன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்தியாவின் அனைத்து முக்கிய நகரங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இந்த இடத்துக்கு நாம் எளிதாக அடைய முடியும். புனேயிலிருந்து மோர்கானுக்கு இடையிலான தூரம் 70 கிலோமீட்டர் தான். மோர்கான் கணபதி கோயில் ஒரு அழகிய இடத்தில் அமைந்திருக்கின்றது. அதன் கட்டிடக்கலையை மிகவும் பிரமிக்க வைக்கின்றது. பரந்த பரப்பலில் பறந்து விருந்து பக்தர்கள் மிகவும் அழகான காட்சியை தருகின்றது. புனே அருகே அமைந்திருக்கின்ற இந்த கோயிலானது வானிலை மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இனிமையாகவும் இருக்கும். மழைக்காலங்களில் சில நேரங்களில் பலத்த மழை பெய்தாலும் விநாயகர் சதுர்த்தியின் பெரிய நிகழ்வின் காரணமாக ஏராளமான பக்தர்கள் அங்கு செல்கின்றார்கள். கோடை மாதங்களில் மக்கள் சிறிது அசௌகரியத்தை உணரலாம். இருப்பினும் காலை மற்றும் மாலை நேரங்களுக்கு செல்வது மிகவும் சாத்தியமாகும். குளிர்காலம் அவ்வளவு தொந்தரவாக இருக்காது. சுருக்கமாக சொன்னால், பகவான் விநாயகருக்கு உங்கள் மரியாதையும் பக்தியையும் செலுத்த வருடத்தில் எந்த நேரத்தில் மும்பையிலிருந்து அஷ்டவிநாயகர் கோயிலுக்கு செல்லலாம். இந்த மகாராஷ்டிரின் ஒரு பெரிய நகரமான புனே அருகில் இது மூலோபாய ரீதியாக அமைந்திருக்கின்றதனால் இந்த கோயில் அங்கு எப்படியும் செல்லலாம். மயூரேஸ்வர் அடைவதற்கான வழிகள் பல உள்ளன. மயூரேஸ்வர் கோயில் புனே மற்றும் மும்பைக்கு நல்ல இணைப்பு சாலைகள் அமைந்திருக்கின்றது. அஷ்டவிநாயகர் தரிசன பயணங்களை ஏற்பாடு செய்யும் பேருந்துகளில் நாம் செல்லலாம். தனியார் கார்கள் மற்றும் டாக்ஸிகளும் அதிக அளவில் கிடைக்கின்றன. ரயில் மூலம் சென்றால் ஜெஜூரி ரயில் நிலையம் மோர்கான் கணபதி மந்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. இது அருகிலுள்ள ரயில் நிலையம். நாம் அங்கே ஜெஜூரி ரயில் நிலையம் வரை சென்று பின்னர் அங்கே மயூரேஸ்வர் கோயிலுக்கு தனியார் வாகனத்தில் செல்லலாம். வாருங்கள் அன்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமக கணபதே ஸ்ரீமக கணபதே ஸ்ரீவல்லப பதே ஸ்ரீமக கணபதே ஸ்ரீவல்லப பதே ஸ்ரீமக கணபதே ஸ்ரீவல்லப பதே ஸ்ரீமக கணபதே ஏ ஷமகீர்த்தன ஹ்ரதே ஷமகீர்த்தன ஹ்ரதே. ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அன்பு நண்பர்களே, இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும், எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும், அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும். நிறை குறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும், தங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அதனை ஷேர் செய்யவும்.
இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும். தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை. இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். श्रीमग गणपते श्रीमग गणपते श्रीवल्लभ पते श्रीमग गणपते श्रीवल्लभ पदे श्रीमग